ஹாய் வியூவர்ஸ், நாங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சிக்கன் டிக்கா மசாலா செய்ய போகிறோம். எங்கள் வீட்டில் இது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செய்து பாருங்கள். செய்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் பிடிக்கும். ஒரு முறை இதுதான் செய்வீங்க. சிக்கன் டிக்கா செய்வதற்கு 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. அது மேலே வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்குங்க. புளிப்பில்லாத தயிர் சேர்த்துக்குங்க. டீஸ்பூன் மஞ்சள் பொடி, வத்தல் பொடி 3/4 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி, 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்து, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்குங்க. கரம் மசாலா 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 லெமன் இதில் வந்து பிழிஞ்சுக்குங்க. உப்பு சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ண வைக்கணும் 1/2 மணி நேரம். 3 காஷ்மீரி சில்லி அரைச்சிருக்கோம். அது கலருக்காக சேர்த்துருக்கோம். நீங்களும் அதே மாதிரி அரைச்சி சேர்த்துக்குங்க. இதை வந்து 1/2 மணி நேரம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணி 1/2 மணி நேரம் வச்சுருங்க. 1/2 மணி நேரத்துக்கு பிறகு நம்ம செய்யலாம். நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ எண்ணெயில் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயிலே நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடணும். எடுத்துகிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை நல்லா இந்த மாதிரி கடாயில் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. எண்ணெயிலே பொரித்து எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்குங்க. இப்போ 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதையும் சேர்த்துக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து இதையும் வதக்கிடலாம். வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 2 தக்காளியும் வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். இதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது தக்காளி கொஞ்சம் வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, ஒரு டெல்லிப்பொடி 1 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன். இது ராஸ்மல் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. உப்பு சேர்த்துக்குங்க. இதுக்கு மட்டும் சேர்த்துக்குங்க. இப்போ இது பச்சை வாசனை போய் வதங்கிருச்சு. இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற சிக்கனை வந்து இதோட வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இது மேலே 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்குங்க. இப்போ இது 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து கஸ்தூரி மெத்தி மேலே வந்து 1/2 டீஸ்பூன் மேலே தூவி இறக்கிடலாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி ஹெல்த்தியான குயிக்கான ரெசிபிக்கு எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.